அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுஜிசி நெட் நோட்டிஃபிகேஷன். ஸோ இது வந்திருக்கு. ஸோ எல்லாரும் இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, பார்த்துட்டு அப்படின்னு சரி இது ஒரு எக்ஸாம் தானே அப்படின்னு சொல்லி கடந்து போவீங்க. ஸோ அந்த மாரி ஒரு அலட்சியமா நீங்க எடுத்துக்காதீங்க. யாரெல்லாம் பிஜிடிஆர்பி எக்ஸாம்க்கு பிரிப்பரேஷன் பண்ணிட்டுருக்கீங்களோ, யாரெல்லாம் யுஜிடிஆர்பி எக்ஸாம்க்கு பிரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்களோ, கண்டிப்பா இந்த எக்ஸாம் எழுதி பாருங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிராக்டிஸா உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்க இந்த ஒரு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, சரி யுஜிசி நெட் தானே அப்படின்னு சொல்லி ஒரு அலட்சியமா எடுத்துக்காதீங்க. ஏன்னா இந்த எக்ஸாம் நீங்க அப்ளை பண்ணி யுஜிடிஆர்பிக்கே நீங்க படிக்கலாம். ஸோ இதுக்கும் டைரக்ட்டா நீங்க படிச்சுட்டு, இந்த யுஜிசி நெட்டுக்கு நீங்க படிச்சீங்கன்னா, ஸ்டேட் லெவல் எக்ஸாம் நீங்க எந்த எக்ஸாம் வேணா, டீச்சிங் எக்ஸாம் வேணா நீங்க ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா, இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு தான் பிஜிடிஆர்பிலயும், யுஜிடிஆர்பிலயும் நெறைய பேர் பாஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்போ வேலையில இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். ஸோ என்ன உள்பட நானும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு யுஜிசி நெட்டுக்கு தான் பிரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ யுஜிசி நெட்டுக்கு நீங்க பிரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டேட் லெவல் எக்ஸாம் எல்லாமே உங்களுக்கு ஈஸியா அமையும். ஸோ பிஜிடிஆர்பியும் ஈஸியா அமையும், யுஜிடிஆர்பியும் ஈஸியா அமையும், டிஎன் செட் எக்ஸாம் வந்தாலும் உங்களுக்கு ஈஸியா அமையும். ஸோ அதனால இந்த வாய்ப்ப மிஸ் பண்ணிறாதீங்க. இந்த வாய்ப்பு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம் உங்களுக்கு நேரா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ அப்ளிகேஷன் போட்டுருக்காங்க. ஜூன் 15, 10, 20, 22ல பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம் வைக்கிறதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அனௌன்ஸ்மென்ட் ஆஃப் அன் எக்ஸாம் சிட்டி 10ஆம் தேதி வந்துரும். அதேமாரி டவுன்லோட் ஆஃப் அன் அட்மிட் கார்டு பார்த்தீங்கன்னா, 15ஆம் தேதி வரும். அதேமாரி எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா, 22லேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் நடத்துறதாக ஜூன்ல எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க இந்த எக்ஸாம்க்காக நீங்க பிரிப்பரேஷன் பண்ணி ஜூன்ல இந்த எக்ஸாம் எழுதுனதுக்கு அப்புறமா, ஜூலைலயே பார்த்தீங்கன்னா, கையோட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, டிஎன் செட்டோடைய நோட்டிஃபிகேஷன் வந்துரும். டிஎன் செட்டுக்கு நீங்க ரிவிஷன் பண்ணா மட்டும் போதும். ஈஸியா நீங்க என்ன பண்ணலாம்னா, டிஎன் செட் எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா தொடர்ந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பிஜிடிஆர்பி எக்ஸாம் உடைய நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. அதேமாரி அசிஸ்டன்ட் புரொஃபசர் வேரியஸ் யூனிவர்சிட்டியோடைய அசிஸ்டன்ட் புரொஃபசர் எக்ஸாம்ஸ் வரதுக்கு அதிகமான வாய்ப்பு உள்ளது. ஸோ நம்ம தமிழ்நாடு தமிழ்நாட்டினுடைய அசிஸ்டன்ட் புரொஃபசர் ஆர்ட்ஸ் காலேஜோடைய அசிஸ்டன்ட் புரொஃபசர் பார்த்தீங்கன்னா, வெறும் 2700 வேகன்சி தான் இப்போ ஃபில் பண்ணியிருக்காங்க. ஆனா பேலன்ஸ் வேகன்சிக்கு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இன்னொரு தேர்வு வச்சு தான் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபில் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல் ஆகும். ஸோ அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய மிஸ் பண்ணிறாதீங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய கிராப் பண்றதுக்காக நம்ம எம்ஏஎஸ் அகாடமி சார்பாக யுஜிசி நெட் பேப்பர் 2 எக்கனாமிக்ஸ் மெட்டீரியல் அவைலபிளா இருக்கு. சாஃப்ட் காப்பி ஜஸ்ட் 999 மட்டும் தான். ஸோ தரமான மெட்டீரியல். நீங்க இந்த மெட்டீரியல் வச்சு நீங்க யுஜிசி நெட்டுக்கும் படிக்கலாம், டிஎன் செட்டுக்கும் படிக்கலாம், டிஆர்பிக்கும், பிஜிடிஆர்பிக்கும் படிக்கலாம். ஸோ அதனால ஆல் இன் ஆல் ஒன் மெட்டீரியல். ஸோ கண்டிப்பா நீங்க இந்த மெட்டீரியல் வாங்கி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மெட்டீரியல் ஒரு சாம்பிள் மெட்டீரியல் நீங்க வாங்கி அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கூட நீங்க என்ன பண்ணலாம் ஆர்டர் பண்ணலாம். ஸோ அதேமாரி இது வெறும் சாஃப்ட் காப்பி மட்டும் தான். இப்போதைக்கு நம்ம சாஃப்ட் காப்பி தான் நம்ம இங்கிலீஷ் மீடியத்துக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அதேமாரி ஸ்பெஷல் ஆஃபர் ஃபார் பேப்பர் 1 மெட்டீரியல். யுஜிசி நெட்டுக்கு பேப்பர் 1 மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 299 ஒன்லி. ஸோ இதுவும் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு யூனிட் சாம்பிள் யூனிட் வாங்கிட்டு நீங்க என்ன பண்ணலாம், மத்த யூனிட்ஸ்லயும் வாங்கிக்கலாம். ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு எந்த அகாடமியும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யுஜிசி நெட்டுக்கு குடுக்க மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யுஜிசி நெட் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ யுஜிசி நெட்டோட நோட்டிஃபிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்ளை பண்றதுக்கு நமக்கு நேரம் வந்துருச்சு. ஸோ நீங்க இப்போ கூட நீங்க டைம் வேஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ அதனால இதுதான் கரெக்ட்டான ஒரு நேரம். ஸோ இந்த நேரத்தில நீங்க பார்த்தீங்கன்னா, யுஜிசி நெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண அதேமாரி டிஎன் செட்டுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் ப்ரிப்பரேஷன் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறமா தொடர்ந்து வர எக்ஸாம் யுஜிடிஆர்பியா இருக்கட்டும், பிஜிடிஆர்பியா இருக்கட்டும். ஸோ அந்த எக்ஸாம்க்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரிப்பரேஷன் ஆயிருவோம். ஸோ அதனால நீங்க இந்த மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா, நீங்க இந்த வாட்ஸ்அப் நம்பர நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. அட்மின் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அதுக்குண்டான டீட்டெயில் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு குடுப்பாங்க. ஸோ எப்படி நீங்க பர்ச்சேஸ் பண்றது அப்படின்னு சொல்லி. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு சாஃப்ட் காப்பி மட்டும் தான். ஸோ யுஜிசி நெட்டுக்கு உண்டான மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம சாஃப்ட் காப்பி மட்டும் தான் ப்ரொவைட் பண்றோம். ஹார்ட் காப்பி கிடையாது. ஸோ யாருக்கெல்லாம் சாஃப்ட் காப்பி தேவைப்படுதோ நீங்க இந்த கான்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். ஸோ அதனால இது மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய மிஸ் பண்ணிறாதீங்க. ஸோ மிஸ் பண்ணீங்கன்னா, ஸோ இப்போ நெறைய பேர் பிஜிடிஆர்பி ஃபெயில் ஆயிருப்பீங்க. போன வாட்டி எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆயிருப்பீங்க. இப்போ நீங்கலாம் என்ன நினைக்கலாம், சார் நான் எக்ஸாம் ஃபெயில் ஆயிட்டேன். இன்னொரு எக்ஸாம் நல்லா வந்தா நல்லா இருக்கும். பிஜிடிஆர்பி இன்னொரு எக்ஸாம் வச்சீங்கன்னா, நான் கண்டிப்பா நான் பாஸ் பண்ணிருவேன். அந்த மாரி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது. அதுவும் பார்த்தீங்கன்னா, யுஜிசி நெட்ல நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா, ஏராளமான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க ஜேஆர்எஃப் வாங்கிட்டீங்கன்னா, நீங்க டைரக்ட்டா நீங்க போய் ஸ்டைஃபன் வாங்கிட்டு நீங்க என்ன பண்ணலாம், டிகிரி பிஹெச்டி டிகிரி பண்ணலாம். ஸோ அதனால ஜேஆர்எஃப்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நெறைய கத்துக்கலாம். நெறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால ஒரு ஜேஆர்எஃப் வாங்கிட்டீங்கன்னா, அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். ஸோ அதேமாரி நீங்க அசிஸ்டன்ட் புரொஃபசர் ஆயிட்டீங்கன்னா, இந்தியாவுடைய அசிஸ்டன்ட் புரொஃபசர் இந்தியால இருக்கிற எந்த காலேஜ்ல வேணா கூட நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இந்தியால இருக்கிற இந்தியாவுடைய அசிஸ்டன்ட் புரொஃபசர் ஆயிருவீங்க. யுஜிசி நெட் நீங்க கிளியர் பண்ணீங்கன்னா. அதே மாரி நீங்க இதுலயே பார்த்தீங்கன்னா, பிஹெச்டி ஒன்லி அப்படின்னு சொல்லி கேட்டகரியா பிரிப்பாங்க. ஸோ இந்த பிஹெச்டி கேட்டகரி நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க எந்த காலேஜ்லயும் பார்த்தீங்கன்னா, பிஹெச்டி நீங்க ரெகுலர் நீங்க பண்றதுக்கு நீங்க எலிஜிபிள் ஆயிருவீங்க. ஸோ ஸ்டைஃபண்ட் கிடையாது. ஆனா பிஹெச்டி பண்றதுக்கு எலிஜிபிள் ஆயிருவீங்க. ஆனா ஜேஆர்எஃப் பாஸ் பண்ணீங்கன்னா, அசிஸ்டன்ட் புரொஃபசருக்கும் நீங்க எலிஜிபிள். அதே மாரி பிஹெச்டிக்கும் நீங்க எலிஜிபிள் வித் ஸ்டைஃபண்ட் ஓட. ஸோ அதனால இது மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிறாதீங்க. இத பத்தி உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டா கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா நம்ம அத பத்தி டீடைல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு குடுப்போம். ஸோ வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் இருந்தா கூட கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா, அட்மினோட நம்பர். ஸோ அதனால
அந்த நம்பர்ல நீங்க டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் கேட்டா அவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்களால அத சொல்ல முடியாது. ஸோ அதனால நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம கண்டிப்பா அதுக்கு உண்டான டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் குடுப்போம். ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.